பாருங்க, இவர் வந்து தமிழ் தேசிய பேரியக்கத்தோட பொருளாளர், பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் எழுதின புத்தகங்க. கச்சத்தீவு பற்றி இவர் எழுதியிருக்கிறாரு. கச்சத்தீவு வந்து நம்ம வந்து இந்திரா காந்தி பீரியட்லையும் கருணாநிதி பீரியட்லையும் இதை கொடுத்தது. அதுக்கப்புறம் வழக்கு நடக்கும்போது மத்திய அரசு வந்து இந்த கச்சத்தீவு வந்து தமிழ்நாட்டு கூட எப்பவுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க வழக்கில் சொல்லும்போது. அதுக்கு நம்ம கூட தான் இருந்தது அப்படிங்கிறது முழு ஆதாரத்தோட இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. கி வெங்கட்ராமன் 14ஆம் நூற்றாண்டில் அவர் சேதுபதி மன்னனோட கண்ட்ரோலில் அது இருந்த சர்வே நம்பரு எல்லாம் போட்டு யாருடைய ஆதிக்கத்தில் இருந்தது, அந்த மண்ணை ஆங்கிலேயருக்கு வந்து குத்தகைக்கு விட்டது, இந்த எல்லா ரெக்கார்டோட இது எழுதியிருக்குது. இது ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டியது. இது வந்து அவருக்கு நம்மளுடைய வேட்பாளர்கிட்ட கொடுத்துருக்குறேன், வாங்கி படிங்க. நம்ம 26க்குள்ளே இதெல்லாம் ஒரு 1000 புத்தகம் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். சரிங்கய்யா, அதுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குது, இது வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தது அதே மாதிரி காவிரி ஏன் தோற்றம் எப்போது வெல்வோம் அப்படிங்கிறது ஒரு புத்தகம். இது மணியரசன் ஐயா போட்டதுங்க, நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மணி ஐயா போட்டது. இது வந்து காவிரி நமக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நமக்குலாம் எவ்வளோ உரிமை இருக்குதுங்கிறத வந்து ஆதாரபூர்வமாக அனைத்தரமான பதிவேட்டுகளோட நிரூபணம் பண்ணியிருக்குது. இதில் பேர் மணியரசன். அதுக்குள்ள ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு மைசூர் ராஜா ஒருத்தர் இதில் பேர் இருக்குது, எனக்கு டக்குன்னு வரல. அவர் வந்து குலோத்தங்கராஜன் காலத்தில் அணை கட்டுறான். இவங்க வந்து போய் உடச்சிட்டு வந்துடுறாங்க, அணையை உடச்சிட்டு வர்றாங்க. எங்கள் அணையை என்னை கட்டக்கூடாது, எனக்கு உரிமை இருக்குன்னு உடச்சிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் ராணி மங்கம்மாள் பீரியட் ஒருத்தன் கட்டுறான். ராணி மங்கம்மாள் வந்து அணையை உடைக்கிறதுக்கு இங்கேருந்து படையோர் போகிறாங்க. ஆனால் ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது பெரிய மழை பெஞ்சு தானா டேம் முடிஞ்சிருது. அன்னைக்கு வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க வரைக்கும் நம்ம காவிரி காப்பாற்றிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சு தமிழர்கள் ஆட்சின்னு வந்ததுக்கப்புறம் தான் காவிரியும் விட்டுட்டோம், கச்சத்தீவும் விட்டுட்டோம். நம்ம கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் வந்து நமக்கு எல்லாமே இருந்தது. குடகு நம்ம கொடுத்து இருந்தது. அதாவது ஆங்கிலேயர் இருந்தா கூட நமக்கு இந்த காவிரி பிரச்சனை இருந்திருக்காது. ஆங்கிலேயர்களாகி தான் நமக்கு இந்த பிரச்சனையா. ஆமா, இந்தியர்களை தமிழர்களாகி தான் நம்ம எதிர்க்க முடியாம இருக்கிறோம். ஆமா, மற்றவன் கர்நாடகாரன் எதுக்குறான்ல, கொடுக்க முடியாதுன்னு எதுக்குறான்ல, நம்ம எதுக்க முடியலையே, எங்களுக்கு தண்ணி வேணும்னு நம்மளோட எதுக்க முடியலையே. அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் விட்டுக்கிறோம். தமிழர்கள் வந்து அந்த ஒற்றுமைங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழர்களாக இருக்கிறோம். தமிழ்நாட்டு கட்சி 1008 கட்சி இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து வடநாட்டிலேருந்து ஒரு பிஜேபி ஒரு கட்சி வருது. அந்த கட்சியில் எல்லாம் போய் கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிஜேபி தமிழர்களுக்காக இந்த 75 ஆண்டில் ஏதாவது எது செஞ்சுருக்குமா? ஏதாவது ஒரு வேலை தமிழர்களாக செஞ்சிருமா? தமிழை காப்பாற்ற செஞ்சுமா? கொத்தா தமிழர்களை கொள்றதான் வழிபடுத்துது. அவனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஈவருக்கம்ல அவன் முன்னாடி கொடி பிடிச்சிட்டு போகிறோமே, ஒரு அடிமையில் கூட அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. மானம் தமிழன் செய்யக்கூடிய அவன் பின்னாடி இன்னைக்கு 4 பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து தமிழர்களை தான் நம்ம தான் வந்து தரந்தாழ்த்தி கொள்ளணுமே ஒழிய அடுத்தவன் சொல்றது இல்லை. தமிழ்நாட்டில் உனக்கு என்னடா வேலைன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ஒன்றும் இல்லையே. அவன் தமிழருக்காக என்ன செஞ்சான்? ஒண்ணுமே செய்யலை. இன்னைக்கு வந்து தமிழர்களை அழிக்கிறது தான். இன்னைக்கு வந்து இலங்கை நிலைப்பாட்டுல அவருடைய கருத்து ஒண்ணும் இல்லை. கச்சத்தீவுல அவருடைய நிலைப்பாடு எதுவும் இல்லை. இப்ப வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இந்த 10 வருஷம் மீட்டு கொடுக்க இப்ப மீட்டு கொடுக்க போறது இல்லை. எப்ப நடக்க போறது? கார்பன் அதுலயும் அவரோட நிலைப்பாடு தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்கு. ஹைட்ரோ கார்பன்லயும் ஈத்தன்லயும் அப்படிதான் இருக்குது. பேரந்தூர் விமான நிலையம் அப்படிதான், நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலயும் அப்படிதான் இருக்குது. அவங்களுடைய நிலைப்பாடு மாறுறது கிடையாது. நாம தான் அப்ப மாறிட்டு அவன் பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். 100க்கு 200க்கு வாக்கு செலுத்திட்டு இருக்கிறோம் ஒழிய இதுல 100க்கு 200க்கு இல்லாத ஒரு பையன் வாங்கிட்டா கூட தப்பு கிடையாது. படிச்சவங்க பாருங்க, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சங்கம் வச்சிருக்கிறாங்க. வக்கீல்கள் சங்கம்னு வச்சிருக்கிறாங்க, டாக்டர்கள் சங்கம்னு வச்சிருக்கிறாங்க, தொழிற்சாலைகள் தொழில போனீங்கன்னா தொழிற்சாலைகள் லேபர் யூனியன் வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் படிச்சவங்க தான். இவங்க ஆளுக்கு ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் போயிட்டு தமிழருக்கு விரோதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் சிந்தனைகள் வந்து புரியுது. இவங்க படிச்சவங்களே புரியலன்னா பாமர மக்கள் என்ன செய்வாங்க? அன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு பிலோ பாவர்ட்டியில இருக்கிறாங்க எல்லாமே. ஒரு 500 ரூபா கிடைச்சா கூட அன்னைக்கு போதுன்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கு அவங்கள போய் நம்ம வந்து பெருசா சொல்ல முடியாது. அடிப்படை கூலியே கிடைக்காம மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கே போய் சேர முடியல நம்மளோட கொள்கை. படிக்கிற பசங்க எப்படி இதை ஏத்துக்கிறாங்க? அப்புறம் நாம போய் இன்னைக்கு வந்து எல்லா பசங்களையும் படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா படிச்சுட்டு என்ன பண்றோங்கிறது அது ஒன்றும் சொல்லலை. நம்ம படிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு படிச்சவங்களாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? படிச்சவங்களாம் சித்தாள் வேலைக்கும் மேஸ்திரி வேலைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. கொடுக்கல வேற. இப்ப உருவாக்குனீங்களா உங்களுக்கு வந்து அது ஒண்ணும் இல்லாம போயிடும். அவனுக்கு அரசியலுக்கு உளுந்துரும். அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. நம்ம நலிவடையும் தான் நம்ம குடும்ப பொருளாதாரத்தை தான் கவனிப்பு. அரசியலுக்குள்ள வர முடியாது. எனக்கும் பொருளாதார நிலைப்பாட்டுல மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா நான் இன்னைக்கு வர முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்தாலும் வர்றேன்னா நம்மளோட தமிழ் தேசிய வந்து வீழ்ந்துடக்கூடாது.
உங்களை மாதிரியான பெரியவங்களோட சப்போர்ட் இந்த தமிழ் தேசிக்கு இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரியான விதைகளும் நாற்றுகளும் ஒருபோதும் அழியாது. இதை நாங்கள் ஒரு சத்தியம் செஞ்சு தரோம். இந்த இயக்கத்தை நாங்கள் எப்படி வழி நடத்திட்டு போறோம்னு மட்டும் பாருங்க. உங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் நாங்கள் வழிநிறுத்தி நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம். நன்றி. இல்லை, எங்கள் தமிழ் தேசிய பேரரசும் கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த கொள்கை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் எங்களுடைய கொள்கை எப்படின்னா கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இருக்குது. சீமான் தலைமையில் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட கொள்கை ரொம்ப வீச்சாக ரொம்ப வீரியமாக செயல்பட்டுருக்குது. அதை நாங்கள் ஒரு காலத்துலேயும் மறக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய கொள்கை தான் சீமான் கையில் எடுத்துருக்கிறாரு. நாங்கள் பேசுறது அத்தனையுமே இவங்க சீமான் பேசுகிற அத்தனையுமே நாங்கள் பேசுறது தான் எடுத்திருக்காரு. எங்களுக்கு அவ்வளோ வீச்சு பத்த முடியல, எகிரி பிடிக்க முடியல. ஆனால் இப்போ பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு கொண்டுட்டு போகணும். அது செய்யணும், நம்ம வெற்றி அடையணும். அதுதான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பொருளாதாரத்தில் குறைபாடு தான், நலிவடைந்து தான் இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம விட்டுற முடியாது. பார்த்து தான் அவனை தியாகம் பண்ணி. அதாவது நம்ம வேலைக்கு போகிறதே பார்த்தீங்கன்னா சாப்பிட தான் போகிறோம். அதாவது ஒரு வேளை உணவாவது நல்ல உணவாக சாப்பிடணும்னு நாம் நினைக்கிறோம். அந்த உணவையே நஞ்சியாக வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கம். எத்தனை மருந்து, வெங்காயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராம பகுதியில் தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 மருந்து அடிக்கிறாங்க. அந்த 60 நாள் 3 மாசம் பயிருங்களா? அது 70 நாள் சம்திங் அறுவடை முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 72 நாள் 75 அறுவடையே முடிஞ்சு. அந்த 72 நாட்குள்ள பார்த்தீங்கன்னா 15 ட்ரிப் மருந்து அடிக்கிறாங்க. அது இயற்கையாக வளருதா மருந்துல வளருதான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும், சாப்பிட்றவங்களுக்குமே தெரியும் மருந்துல தான் விளையுதுன்னு. ஆனால் இருந்தாலும் அவங்களும் திருப்பியும் இந்த அரசாங்கத்தை மாற்றணும் அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டேங்கிறாங்க. இதை நாம தான் மாற்ற முயற்சி செய்யணும். இந்த கருத்தை அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்படியெல்லாம் இருக்குங்க, நஞ்சான உணவை சாப்பிட்றீங்க, நஞ்சான காற்றை சுவாசிக்கிறீங்க, நஞ்சான உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், நஞ்சான அரசியலால் சூழப்பட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம். இதில் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த வெங்காயத்துக்கு மருந்து அடிக்கிறதும், நெல்லுக்கு டிஏபி யூரியா இதெல்லாம் போடுறதும் எங்களுக்கு என்ன விவசாயிகளுக்கு தெரியுமா? நீங்கள் கொண்டாந்து கொடுத்தீங்க, இதை போடுறா, நான் கம்முன்னு மாட்டுச்சாணி தானே போட்டு பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு 40 மூட்டை நெல் எடுத்துமா இல்லையா ஒரு ஏக்கராவில்? இன்னைக்கு நீங்கள் தான் கொண்டுட்டு அதை போடுறான்னு சொன்னீங்க. எங்களுக்கு அது தெரியுமா? நீங்கள் தான் கொடுத்தீங்க. அரசியல் தான் உங்களுடைய வியாபாரத்தையும் எங்களுக்கு தெரியாமல் அதில் விழுந்துட்டோம். அதை கொண்டுட்டு பயன்படுத்திட்டோம். இப்போ பயன்படுவா நிலம் மலடாக போயிடுச்சு. இப்போ அதை போட்டாலும் வரமாட்டேங்குது, எதை போட்டாலும் வரமாட்டேங்குது. மறுபடியும் நாங்கள் சீர்திருத்தி கொண்டு 2-3 வருஷம் நாங்கள் மாற்றணும், மண்ணை மாற்றணும். அந்த மண்ணை மாற்றுறதுல இன்னைக்கு கூலி அல்ல இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம விவசாயத்திலே முன்னேற்ற முடியாது. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 3 அடி மண்ணை இப்படி ஒரு வாக்கு ஓட்டி, அங்கிருந்து இப்படி ஒரு வாக்கு ஓட்டி, அதை மீண்டும் நம்ம சரி பண்ணாதான் அந்த மலட்டத்தன்மையை போக்க முடியும். அது இயற்கையாக போக்கணும்னா இன்னும் இயற்கையான மாட்டு சாணங்கள்லாம் நிறைய தேவை போடணும். அதுக்கு வேற பயிர்கள் வளர்த்தி அதை மக்க விட்டு அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாதான் வரும் உங்களுக்கு. ஆமா, இனி அது மாதிரிலாம் யாரும் செய்ய போறதில்லை. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பா நாங்கள் மாற்றுவோம் ஐயா. இல்லை, நீங்க தானே மாறிடும். அரசியல் தேவையில்லாத குப்பையை கொண்டு எங்கள் தலையில சுமத்தா இருந்தா போதும். அரசாங்கம் ஒரு கம்பெனிக்காரன்ட்ட கமிஷன் வாங்கிட்டு தேவையில்லாத குப்பையை எங்கள் தலையில் சுத்தும்போது தான் எங்களுக்கு அதனுடைய விழிப்புணர்வில் பயன்படுத்திடுறோம். ஓஹோ, இதை போட்டால் 100 மூட்டை கிடைக்குன்னு போடுறோம். விளையும் போட்டு தான் ஒரு தடவை பருத்தி இதை அருமையாக விளையுன்னு போட்டு பருத்தி காயே வரல ஒரு தடவை. அதான் நட்டப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர். இந்த மாதிரி அவன் சொல்கிறத நம்பி போடுறோம். எங்கள் பாரம்பரிய விதை ஊனி இருந்தாவே நட்டலாத வந்துருக்காங்க எங்களுக்கு. இன்னைக்கு விதைகள் காப்புரிமையே நம்ம கிட்ட இல்ல, எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் மத்திய அரசாங்கம் இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். மக்காச்சோளம் பருத்தி எல்லாம் நீங்க இன்னைக்கு ஒரு போட்டு அதுல இருந்து விளையிற எடுத்து போட்டீங்கன்னா முளைக்காது. அவங்க வாங்கி போடணும். மக்காச்சோளம் எல்லாம் ஒரு போட்டோ இருக்குல்ல, அது மறுபடியும் கொண்டு போய் போட்டீங்கன்னா முளைக்காது. அவங்க கொடுக்கறது போட்டாதான் முளைக்கும். அந்த மாதிரி இருக்கு. அது ஒரு விவசாயி விதையை கூட தான் கண்ட்ரோல் வச்சு சூழ்நிலையில இன்னைக்கு கொண்டுட்டு வந்தாங்க. நெல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதுதான் பாரம்பரிய நெல் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி வரதும் நெல் ஜெயராமன் நம்மால் வர இவங்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரிசா பால் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டு. ஒரிசா பால் எல்லாம் எப்படி இறந்தாரு தெரியுங்களா? தமிழ் தேசிய இயக்கத்தின் மாபெரும் போராளி, வழி நடத்திய தமிழ் இருக்காவ தலைமை தொன்மை பத்தி வருவாரு.